Hi friends, Assalamualaikum. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு டிஃபரண்டான கண்டென்ட் எங்களோட ஹோம் டூர் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது நாள் வரைக்கும் ஹோம் டூர் வீடியோ போடுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபைனலி உங்களோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. இன்னைக்கு எங்களோட ஹோம் டூர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நாங்க இருக்கிறது 1 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அதாவது இங்க உள்ள எந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்ளையன்சஸ் எதுவுமே எங்களோடது இல்லை. ஆல்ரெடி எல்லாமே இந்த வீட்லயே இருந்தது. அப்புறம் நாங்க அபுதாபில இருக்கிறது கலிஃபா சிட்டிங்கிற ஏரியால. இந்த ஏரியால ரெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுல இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் எடுக்கும்போது ரெண்ட் இன்னுமே டபுள் ஆகும். இந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் தவிர மற்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் திங்ஸ் தான். வாங்க எங்க வீட்டோட ஹோம் டூரை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள வந்ததுமே இப்படிதான் இருக்கும். எங்க வீட்டில் ஓப்பன் கிச்சன். ஸோ ஹால்ல இருந்து பார்த்தாலே கிச்சனோட ஃபுல் வியூவும் தெரியும். ஃபர்ஸ்ட் வீடு உள்ள வந்ததுமே இதுதான் மெயின் டோர். மெயின் டோர் பக்கத்துலேயே இதெல்லாமே ரமதானுக்காக பண்ணி வச்சிருந்த டெக்கரேஷன்ஸ் தான். நார்மலாக இந்த மாதிரி இருக்காது. அண்ட் டோரோட வாசல்ல ஆயத்துல் குர்சி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறேன். டோர் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு இன்டோர் பிளான்ட்டும் வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கெங்கே பிளான்ஸ் வச்சு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் இந்த ஷூ கேபினெட் தான் இருக்கும். பட் இது ஷூ கேபினெட் மாதிரியே இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு கபர்ட் மாதிரி தான் இருக்கும். அது மேலே மினிமலாக என்னென்ன டெக்கரேட்டிவ் பீசஸ் வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சுருக்கிறேன். என்னோடது என் ஹஸ்பண்டோடது 2 பேரோட ஷூஸ்மே இந்த ஷூ ரேக் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்கிறோம். இதுவுமே பத்தலை, இன்னும் கொஞ்சம் கபர்ட்ஸ்லையும் வச்சுருக்கிறேன். தென் டோரோட ரைட் சைடில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் ஒரு பெரிய மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். இது நல்ல லாங்காக ஹேங்கிங்காக இருக்கும். அதுக்காகவே தான் இந்த பாட் வாங்கியிருந்தேன். மெயினாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு லாங் பாட் ஸ்டாண்ட் வாங்கிட்டு அதில் மணி பிளான்ட் வச்சு இந்த மாதிரி ஹேங் பண்ணணும்னு. ஸோ என்னோட ஆசைக்காக இந்த இடத்துல இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். அதுவும் வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸ்லேயே இது வச்சுருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். அப்புறம் இந்த சைடில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இது ஓப்பன் பண்ணி வச்சோன்னா வீடு ஃபுல்லாக நல்லாவே வெளிச்சமாக இருக்கும். ஈவினிங் வர நம்ம லைட்ஸ் ஆன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது க்ளோஸில் தான் வச்சுருப்பேன். ரொம்ப ரேராக தான் இந்த விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது. அண்ட் விண்டோவில் மாட்டிருக்கிற இந்த கர்டைன் லைட்ஸ் எல்லாமே ரமதானுக்காக போட்டு வச்சுருந்தது. லாஸ்ட் வர கலட்ட மனசே இல்லாமல் அது அப்படி கர்டைன்ஸோடய அட்டாச் ஆகியிருக்கு. இந்த சைடில் ஒரு என் டேபிள் இருக்குது. அதில் ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட் வச்சுட்டு ஒரு கேண்டில் ஹோல்டர், பஹூர் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ளார் வைஸ் வச்சு மினிமலாக இதை செட்டப் பண்ணியிருக்கிறேன். அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு லைட் வச்சுருக்கிறேன். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸாவது இருக்கும். இந்த லைட் பார்க்குறதுக்கே ட்ரீ செட்டப்பில் ஃப்ளார் வர இடத்துலலாம் லைட்ஸ் இருக்கும். ஸோ வீட்டில் உள்ள மற்ற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இது மட்டும் ஆனில் வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே தான் லிவிங் ரூமோட சோஃபா போட்டு இருக்கிறோம். சோஃபாக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் ஹேங் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு ஃபெதர் ஷேப்பில் அது ஃபுல்லாகவே இந்த மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இது மெயின் டோருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதால வீட்டுக்குள்ளே யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் இந்த ஃபெதர் தான் கண்ணுக்கு தெரியும். அண்ட் இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வைப். அது கீழேயே இந்த மாதிரி ஒரு 3 சீட்டர் சோஃபா இருக்குது. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே எங்களோட ஓன் ஃபர்னிச்சர்ஸ் இல்லை. இது ஒரு ஃபர்னிஷ்டு ஹோம். ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்தது தான். ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் ஆல்ரெடி இருந்தது. மற்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், வால் டெக்கோர்ஸ் இது எல்லாமே நாங்களே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணது தான். சோஃபா முன்னாடி நல்ல லென்த்தியான ஒரு உட்டன் டீ டேபிள் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளார் வேஸ் அண்ட் கேண்டில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். சோஃபாவில் நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெக்ரன்ஸில் ஏதாவது ஒரு மைல்டான கேண்டில் நம்ம லைட் பண்ணி வச்சோன்னா மைண்டுக்கு இன்னுமே ரொம்ப சூதிங்காக இருக்கும். சோஃபாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டிவி யூனிட் இருக்குது. இந்த சைடில் ஒரு பெரிய 65 இன்ச் டிவி மாட்டிருக்கிறோம். கீழேயே ஹோம் ஸ்பீக்கரோட சவுண்ட் பாரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே சின்ன டிவி தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு 32 இன்ச் டிவி அந்த மாதிரி தான் மாட்டியிருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 65 இன்ச் டிவி நாங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்லேயே மொத்த ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அப்ளையன்சஸில் எங்களோட ஓன் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி, ஹோம் தியேட்டர் அண்ட் அது பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஷூ கேபினெட் மட்டும்தான். டிவி கீழே இருக்கிற இந்த டிவி யூனிட் நிறைய ட்ராயர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. பிகாஸ் நிறைய திங்ஸ் உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த 6 ட்ராயர்ஸ்லையுமே நிறைய திங்ஸ் வச்சுருக்கிறோம். டிவி யூனிட் மேலே பெருசாக டெக்கரேஷன் எதுவும் இல்லை. ஜஸ்ட் 2 கேண்டில்ஸ் அண்ட் ஒரு கேண்டில் ஹோல்டர். இந்த சைடில் ஒரு குரான் அண்ட் லேண்டன் வச்சுருக்கிறேன். இது ரமதானுக்காக பண்ணது. பிகாஸ் ரமதான் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். மற்றபடி குரான் எல்லாமே ட்ராயரில் தான் வச்சுருப்பேன். அண்ட் இந்த சைடில் ஒரு ஃப்ளார் வைஸ் வச்சுருக்கேன். ஸோ டிவி யூனிட் சைடில் இப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கிறேன்.
அப்புறம் எங்கள் வீட்டோட ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொன்னால் டிவி பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீன் கார்னர். இந்த மொத்த லிவிங் ரூமுக்குமே ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸ்னால் இதுதான். பிகாஸ் இது ரொம்பவே க்ரீனியாக இருக்கிறதால கீழே 2 இன்டோர் பிளான்ட் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி க்ரீன் ஃபென்ஸ் போட்டுருக்கிறேன். ஸோ இந்த ஏரியா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா ரொம்பவே கிளாசிக்காக ஒரு நார்மல் செட்டப் தான். ஜஸ்ட் ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள் போட்டுட்டு டேபிள் மேலே சென்டரில் ஜஸ்ட் ஒரு ரன்னர் அண்ட் ஃப்ளவர் வேஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். இந்த க்ரெசன்ட் லைட்லாம் வந்து ரமதானுக்காக போட்டது, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கோல்டன் தீம்லேயே தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த தீம் பேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கோல்டு ரன்னர் போட்டுருக்கிறேன். ஃபுல்லாகவே கோல்டு தீமாக இருக்கிறதால ரொம்ப டல்லாகிடக்கூடாதுன்னு இந்த டைனிங் ஏரியாவுக்கு மட்டும் நல்ல பிரைட் பிங்க்கில் இந்த கேன்வாஸ் செலக்ட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சோஃபாவுக்கு பக்கத்தில் இந்த சைட் வாலில் சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாட் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த லைட்டும் ரமதானுக்காக போட்டிருந்தது. இது நார்மலாக இந்த இடத்துல இருக்காது. அது ரமதான் முடிஞ்சு கொஞ்ச நாளில் தான் இந்த வீடியோ எடுத்தேங்கிறதுனால இதையும் வந்து காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்டார் லைட்டும் ரமதானுக்காக போட்டிருந்தது தான். ரமதான்னாலே எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். நிறைய லைட்ஸ் அண்ட் டெக்கோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த டைமில் போட்டிருந்ததுனால அதையும் அப்படி கவர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல 2 பார் ஸ்டூல் போட்டுருக்குறாங்க, இல்லைனா ஹை சேர்னு கூட சொல்லலாம். இது கிச்சன் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். மெயினாக இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த மாதிரி டைமில் தான் இது யூஸ் பண்ணுவோம். அது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன இன்டோர் பிளான்ட்டும் வச்சுருக்கிறேன். வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வீடு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே எனக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஏரியாலேயும் இந்த மாதிரி 3 குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வச்சுருக்கிறேன். இது ரொம்பவே குட்டியான டைனி மணி பிளான்ட். அப்புறம் இதுதான் என்னோட கிச்சன். எல்லா விளாக்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் கிச்சன் தான். நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ ஒரு ரூம்குள்ளே நம்மளை அடைச்சி போட்டு குக் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்காது. கிச்சனில் இந்த சைடில் 2 வால் ஃப்ரேம் மாட்டியிருக்கிறேன். இந்த ஃப்ரேமில் காஃபி மை கப் ஆஃப் ஹாப்பினஸ்னு போட்டிருக்கோம். நான் ஒரு காஃபி அடிக்ட், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடில் மாட்டியிருக்கிறேன். அண்ட் இன்னொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லவ்னு போட்டிருக்கோம். அதாவது குக்கிங்கை வந்து நம்ம ரொம்பவே ஒரு லவ்வோடு நம்ம குக் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்காக இந்த 2 ஃப்ரேமும் இந்த இடத்துல மாட்டியிருக்கிறேன். அதுக்கு கீழேயே அந்த ஸ்பேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி சின்னதாக 3 டயர் வெஜிடபிள் ரேக் வச்சுருக்கிறேன். அதில் தான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் எங்கள் கிச்சனில் கபர்ட்ஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்லை. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயுமே கபர்ட்ஸ் இருக்கும். கீழே மட்டும் இல்லாமல் மேலேயுமே நிறைய கபர்ட்ஸ் இருக்கும். ஸோ திங்ஸ் நிறையவே தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம மெயினாக கிச்சனுக்கு நிறைய கபர்ட்ஸ் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீட்டில் கொஞ்சம் நிறையவே கபர்ட்ஸ் இருந்தது. இது கிச்சனோட ஒரு செட் கவுண்டர் டாப். அதில் என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் அண்ட் இது என்னோடய ரைஸ் குக்கர், தென் மிக்சர் கிரைண்டர், குக்கிங் யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டில் அண்ட் கட்லரிஸ் அண்ட் நைஃப்ஸ் அந்த செக்ஷன் எல்லாமே இந்த சைடில் வச்சுருக்கிறேன். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் எங்கள் வீட்டில். இந்த பில்டிங் பொறுத்தவரை கேஸ் அலௌட் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கில் தான் நம்ம குக் பண்ணி ஆகணும். இது என்னோடய இண்டக்ஷன் பக்கத்துலேயே ஸ்பூன் ரெஸ்ட்டும் வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த இண்டக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய எல்லா குக்கிங்க்குமே நான் இந்த இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹாட் பிளேட் சிஸ்டம் விட இந்த இண்டக்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைட் கவுண்டர் டாப் ஓரளவுக்கு ஃப்ரீயாக எம்டியாக தான் வச்சுருப்பேன். அண்ட் இந்த கவுண்டர் டாப் பக்கத்துலேயே தான் சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்துலேயே டிஷ் வாஷிங் ரேக்கும் வச்சுருக்கிறேன். ஷாப்பிங் போர்டு அண்ட் இந்த வால் ரேக்கில் டிஷ் வாஷிங் லிக்விட் அண்ட் ஸ்க்ரப்பர்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். கிச்சனோட இந்த சைட் கார்னரில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுல் ஃபர்னிஷ் ஹவுஸுங்கிறதால கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருந்தது தான். இந்த வீட்லேயே என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான். இதுதான் என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, மாவு பிசைகிறது, ஷூட் பண்ணுறதுன்னு எல்லாமே இந்த பிளேஸில் தான். ஸோ கிச்சனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட பிளேஸ் இங்கே தான் இருக்கும். இதுக்கு பேர் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் இங்கே உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சப்பாத்தியோ தோசையோ அந்த மாதிரி நான் சூடாக சுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்கேன். கிச்சனில் நான் அதிகமாக டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே சின்னதாக க்யூட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், கேண்டில் அண்ட் டைமர் இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். அப்புறம் கிச்சன் பேஸ் பண்ணி இந்த சைட்லேயும் ஒரு காஃபி ஃப்ரேம் மாட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே தான் மைக்ரோவேவ் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல மைக்ரோவேவ் வச்சுருக்கிறது ஸ்பேஸ்லாம் அடைக்காமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. அது மேலே இந்த மாதிரி ஒரு லண்டன் அண்ட் ஒரு ஷோ பீஸ் வச்சுருக்கிறேன்.
ஓப்பன் கிச்சனோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே கிச்சனில் இருந்துகிட்டே ஹாலில் இருக்கிறவங்க கூட பேசிகிட்டே சமைக்கலாம், டிவி பார்த்துட்டே சமைக்கலாம், அந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐலண்ட் கீழே தான் வாஷிங் மிஷின் அண்ட் கொஞ்சம் கபர்ட்ஸும் இருக்குது. வாஷிங் மிஷினுமே இங்கே உள்ளது தான். இது வாஷிங் அண்ட் ட்ரையரோட சேர்ந்து தான் வரும். துணியை வெளியே எடுத்து காய போடணும்னு அவசியமே இல்லை, அதுவே உள்ள ட்ரை ஆகி தான் வரும். ஜஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணி கபர்டில் வச்சுட்டா போதும். இந்த சைடில் உள்ள கபர்ட்ஸ் அண்ட் ட்ராயர்ஸில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சுருப்பேன். நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நிறைய கபர்ட்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ட்ராயர்ஸ்லையும் ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனாக எனக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டோட லிவிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியா இவ்வளோ தான். இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். இந்த ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் எல்லாருக்கும் செட் ஆகும்னு கிடையாது. ரொம்ப ஷையாக ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எங்களோட பெட்ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது 1 BHK. ஸோ இந்த ஒரு பெட்ரூம் மட்டும்தான். ஒரு பெட்ரூம்னாலும் லிவிங் ரூமும் சரி பெட்ரூமும் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு தாராளமாக போதும். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே பெட் மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய வால் டெக்கோர் வச்சுருக்கிறேன். பிகாஸ் ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ரூம்குள்ளேயோ போகும்போது ஃபர்ஸ்ட்டாக நம்ம கண்ணில் எதை பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நல்லா அட்ராக்டிவாக ஒரு பெரிய வால் டெக்கோர் மாட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இது மாட்டியிருக்கிறேன். அப்புறம் இது பெட்டோட சைடு வாலில் ஃப்ளோரல் பேட்டர்னில் 2 கிறிஸ்டல் ஃப்ரேம் மாட்டியிருக்கிறேன். அந்த லைட்க்கு இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நல்ல கிளிட்டரியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பெட்டோட 2 சைட்லேயுமே இந்த மாதிரி சைட் ட்ராயர்ஸ் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு மொபைல் சார்ஜர்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுலேயே இந்த மாதிரி ஒரு ரீடிங் லேம்பும் வச்சுருக்கிறேன். பெட்ரூம்லேயுமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குது. பட் இந்த விண்டோ ஒரு நாளுமே ஓப்பன் பண்ணதே இல்லை. அது பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத் ரயில் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம யூஸ்டு கிளாத்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஹேங் பண்ணி போடுறதுக்காக. அது பக்கத்துலேயே தான் லாண்ட்ரி பின்னும் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸை லாண்ட்ரியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலருங்கிறதால லாண்ட்ரி பின் கூட பார்த்து ப்ரௌன் கலர்லேயே வாங்கியிருந்தேன். அண்ட் பெட்ரூம்லேயே என்னோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு மிரர் அண்ட் 2 ட்ராயர் கூட அட்டாச்சாக வந்துருக்குது. ஸோ என்னோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னோட ஃபுல் பர்ஃப்யூம்ஸ், பாடி மிஸ்ட், அப்புறம் என்னோட காஸ்மெட்டிக், ஸ்கின் கேர் அது எல்லாமே வந்து இது மேலேயே தான் வச்சுருப்பேன். ஸோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே ஒரு மிரர் டெக்கரேட்டிவ் ட்ரேல என்னோட பாடி மிஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து அப்படியே பர்ஃப்யூம்ஸ், என்னோட காஸ்ட்லியான பர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையும் அது பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இந்த சைட் ஃபுல்லாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த க்யூட்டான ப்ரஷ் ஹோல்டர்ஸில் என்னோட பேசிக் மேக்கப் ப்ரஷஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே ஒரு ஃபுல் சைஸ் மிரரும் இருக்குது. பிகாஸ் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வர மிரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். மிரருக்கு மேலே இந்த மாதிரி எங்களோட ஒரு ஃபேவரட் கோட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம், லிவ் லாஃப் லவ். பெட்க்கு ரைட் சைடில் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல சீனரிஸ் மாதிரி ஒரு ஃப்ரேம் மாட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் அண்ட் மெட்டல் டெக்கோர்ஸ் தான் இருந்தது, சீனரிஸே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு சீனரிஸ் மாட்டினா நல்லா இருக்குன்னு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அகெயின் பெட்ரூம் ஃபுல்லாகவே கோல்டன் தீம் தான். ஸோ இந்த ஆஃபீஸ் டேபிள் மேலேயும் உங்கள் ஒரு கோல்டன் ஃப்ளவர் வேஸ் அண்ட் கோல்டன் பென் ஹோல்டர், ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் ஒரு டீ லைட் ஹோல்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஆஃபீஸ் டேபிள்லேயுமே 2 ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட லேப்டாப், சார்ஜர், தென் ஃபைல்ஸ் அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆஃபீஸ் டேபிள் மேலே ஜஸ்ட் இவங்களோட லேப்டாப் அண்ட் ஃபியூ ஃபைல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். அந்த ஃப்ரேம் எல்லாமே இவங்க டீமோட ஃப்ரேம். ஸோ அதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஸோ அது அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இதுதான் எங்களோட வார்ட்ரோப் ஏரியா. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து கீழே வர ஃபுல்லாகவே வந்து வார்ட்ரோப் கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டஃப்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்டோட கபோர்ட் உள்ள ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதால இவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேலேயுமே ஃபுல்லாக கபோர்ட்ஸ் தான். ஸோ அதில் இந்த பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருப்பேன். அண்ட் பெட்ரூமில் அகெயின் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃப்ளவர் பர்ட்டனில் இந்த மாதிரி ஒரு வால் கிளாக் மாட்டிருக்கிறேன். ஸோ வால் கிளாக் கூட பார்த்து எல்லாமே பண்ணது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மினிமலாக க்யூட்டாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.